வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, தேய்பிறை சஷ்டியில் இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த திருச்செந்தூர் முருகனை இந்த நல்ல நாளில் தவிர்த்து விடாதே. அப்பனின் வேலை தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக என் பிள்ளை விரும்பிய விஷயங்கள் பல இன்று நடந்தே தீரும். உன்னிடத்தில் நான் நிற்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை நீ விரும்பியபடி உனக்கு கொடுக்க நினைப்பதும் அப்பனின் தலையாய கடமை அல்லவா? என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து விட்ட பிறகு அதை ஒருபோதும் நான் மறுப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. கந்தன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான புது புது அனுபவங்களை தந்து கொண்டே செல்கிறது. ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த கந்தன் உனக்கு துணையாக இருந்து நம்பிக்கையோடு உன்னை நகரச் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நம்பிக்கையின் பலம் என்ன தெரியுமா? உன் கண்கள் கலங்கும் போது கடவுளை நீ நம்பினால் நிம்மதி மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். உறவுகளை நீ நம்பினால் சிரிப்புகள் மட்டும்தான் கிடைக்கும். நட்புகளை நம்பினால் ஆறுதல் மட்டும்தான் அந்த நேரத்தில் கிடைக்கும். ஆனால் உன் நம்பிக்கையை, உன்னை நீ நம்பினால் மட்டும்தான் ஒரு வழி பிறக்கும். உன் கண்ணீர் கடலுக்கு விடை என்பது உன்னுடைய துணிச்சலும் உன்னுடைய தைரியமும் மட்டும்தான் என்பதனை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இந்த காலம் உணர்த்துகின்ற பக்குவம் யாதென்றால், ஓரளவிற்கு மேல் யாரிடமும் அக்கறை எடுத்து கொள்ளாதே. பின்னாளில் உன் வார்த்தைக்கே மதிப்பு இல்லாமல் போய்விடும். சிலர் உன் வார்த்தையை அவமதிப்பார்கள். அவர்களிடமெல்லாமும் ஒருபோதும் நீ வாயை கூட திறந்து விடாதே. ஒரு அவமதிப்பு இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தும் பொழுது இதையெல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னிடத்திலிருந்து நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து நான் உனக்காக என்னவெல்லாமும் சொல்ல நினைக்கிறேனோ இதையெல்லாமும் நீ எப்பொழுதும் எந்த நிலையிலும் கவனமாக பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நாளில் இனி உன்னிடத்திலிருந்து நான் பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுவிட வேண்டும். வாழ்க்கை முழுமையையும் என் பிள்ளை நீ எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. கந்தனுக்கு வேண்டும் என் பிள்ளையினுடைய நம்பிக்கை. கந்தனுக்கு வேண்டும் என் பிள்ளை என் மீது கொண்ட அன்பு. என் குழந்தையே, பொதுவாக நான் ஒரு கருத்தை இன்று உனக்கு சொல்ல நினைக்கிறேன். ஒரு பெண்ணின் வெறுப்பு எப்படி இருக்கும் என்பதனை. ஒரு பெண் வெறுக்க தொடங்குகிறாள் என்றால் அவள் அன்பை இழந்து விட்டாள் என்ற அர்த்தம் கிடையாது. அவள் கொடுத்த அன்பு மீண்டும் மீண்டும் அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஒவ்வொரு முறை மன்னித்த போதும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைகின்ற அவளினுடைய மனது ஒரு நாள் போதும் என்று சொல்லி நிறுத்தும். அந்த நாளுக்கு பிறகு அவளினுடைய வெறுப்பு பேசாது. அவளின் மௌனமே எல்லாவற்றையும் ஒருவருக்கு சொல்லிவிடும். எப்பொழுதுமே ஒருவரை ஓரளவுக்கு மேல் நாம் சோதிக்கக்கூடாது. இந்த சோதனையை ஒரு நாள் நமக்கு எதிராக மாறிவிடக்கூடும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க
சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையும் இனி உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக கொடுக்கும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு குறையில்லாத வாழ்க்கையாக தெரிய தொடங்கும். எல்லாமுமே உனக்கு நல்லது என்பதனை உணர்த்த தொடங்கும். நீ யாருக்காக வாழ்கிறாய்? இந்த கேள்வி உனக்குள் இருக்கிறதல்லவா? என் குழந்தையே, ஒரு நாள் இந்த வாழ்க்கை பயணம் முடியும். நாம் இல்லாத பிறகும் இந்த உலகம் நிச்சயமாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். குடும்பம் தங்கள் பொறுப்புகளை நிச்சயமாக கவனித்து செல்லத் தொடங்கும். வேலையில் வேறு ஒருவர் உன் இடத்தை அந்த நேரத்தில் நிரப்புவார். காலம் யாருக்காகவும் நிற்கப் போவது கிடையாது. என் குழந்தையே, நீ இந்த உலகத்தை சுமந்து கொண்டிருப்பதாக நினைக்காதே. உலகம் உன்னை இல்லாமலும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அப்படி இருக்க ஏன் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உன் வாழ்க்கையை நீ செலவிட்டு கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய நேரத்தை எதற்காக நீ கரைத்து கொண்டிருக்கிறாய்? உன் கனவுகளையும் உன்னுடைய மன நிம்மதியையும் நீ எதற்காக தியாகம் செய்கிறாய்? இதையெல்லாமும் ஒருபோதும் நீ செய்து கொண்டிருக்காதே. புரிகிறதா? உன் அப்பன் நான் சொல்வது என்னவென்று? மற்றவர்களுக்கு நன்மையை செய், அன்போடு வாழ்ந்து காட்டு. ஆனால் உன் உண்மையான வாழ்க்கையை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே. உன் உண்மையான வாழ்க்கையை ஒருபோதும் நீ இழந்து விடாதே. ஏனென்றால் உனக்கு கிடைத்த இந்த ஒரு வாழ்க்கை பயத்தினாலும் பிறரின் அங்கீகாரத்தினாலும் அது வீணாகிவிடக்கூடாது. மற்றவர்களுக்காக இந்த வாழ்க்கையை நீ தொலைக்கக்கூடாது. மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த மட்டும் நீ வாழாதே. உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உண்மையாக வருத்தமில்லாமல் நீ வாழ கற்றுக்கொண்டால்தான் அது இந்த வாழ்க்கையின் முழுமையான சுதந்திரம் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனை முறை உனக்கு ஏமாற்றம் வந்தாலும் நீ ஒருவரையும் ஏமாற்றாதே. அவரவர் பலன் அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நேர்மைக்கு என்றுமே மரணம் கிடையாது என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய கவலைகளை எல்லாமும் நீ எப்பொழுதும் விட்டுவிடு. உன்னிடத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இனி உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம், இனி உன்னை சுற்றி இந்த கந்தனின் அருளோடு எல்லா விஷயங்களும் சரியாகவே உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது வேண்டி நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு கவலை எதற்கு? அப்பன் இருக்க என் பிள்ளைக்கு தயக்கம் எதற்கு? எதையுமே யோசித்து நாம் ஒருபோதும் கலங்க வேண்டாம். எதையுமே சிந்தித்து இனி ஒருபோதும் நாம் வருந்த வேண்டாம். நமக்காக நாம் என்னவெல்லாமும் யோசிக்கிறோம் என்பதனை புரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது. மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. உன்னுடைய சிந்தனைகள் யோசனைகள் என்று எல்லாமும் உனக்கு நன்மையையும் நம்பிக்கையையும் இனி நிறைவாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நல்ல நேரத்தை கந்தன் உருவாக்கும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். சரியான நேரத்தில் இனி உனக்கு எல்லாமும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வாழும் காலம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வரும் நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கு உன் விருப்பங்களோடு சேர்ந்த விஷயங்கள் எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். சிலர்
நாம் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தைகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இல்லை என்றால்தான் என் அருமை உனக்கு என்னவென்று புரியும் என்று அடிக்கடி வீட்டில் ஒரு சண்டைகள் நடந்தால் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்வதுண்டு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நாம் உயிரோடு இருக்கும் பொழுது உன்னுடைய அருமை தெரியாதவர்களா? நீ இல்லாத பொழுது அதை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான். இருக்கும்போது புரிந்து கொள்ளாத எந்த ஒரு உறவும் இல்லாத போதும் புரிந்து கொள்ளாது. எதையும் உணர்ந்து கொள்ளாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. உடனிருக்கும் இந்த காலம் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராகு. கந்தன் சொல்லச் சொல்ல இனி எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்வாய். உனக்கென என்னவெல்லாமும் நடக்க காத்திருக்கிறதோ அவை எல்லாமுமே இனி உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நம்பு. எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இனி எதையும் யோசித்து நீ கலங்காமல் சுற்றி நடக்கும் உண்மைகளை புரிந்து கொண்டு நீ நன்மதிப்போடு என்னவென்று வாழ கற்றுக்கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். கந்தன் சொன்ன வார்த்தைகளில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்ததை எல்லாமும் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி என்ன நடந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் நான் உன் கண் முன்னால் உறுத்துவேன். முன்பு போல் நீ இல்லை என்று யாராவது உன்னிடம் சொன்னார்களேயானால் என் பிள்ளை எத்தனை அமைதியாக நீ புன்னகைக்கிறாய். ஏனென்றால் முன்பு போல் இருந்த உன்னைத்தானே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். தொலைந்து போவதாய் நினைத்து தன்னையே தொலைத்து கொண்டிருக்கிறாய். வழியின் ஆழத்தை உண்மையாக அறிந்தவர்கள் 2 பேர்தான். அதாவது உன்னுடைய வழியும் வேதனையினுடைய ஆழத்தை உண்மையில் அறிந்தவர்கள் 2 பேர்தான். ஒவ்வொரு இரவும் உன் கண்ணீரை தாங்கக்கூடிய அந்த தலையணையும் அதை சாட்சியாக பார்க்கக்கூடிய உன்னுடைய கண்களும் தான். இவை 2 தான் உன்னுடைய வழியின் ஆழத்தை உண்மையாக உணர்ந்த இருவர். வேறு யாரிடத்திலும் இதையெல்லாமும் நீ எதிர்பார்க்க முடியாது. யாரிடத்திலும் எதையும் சொல்லி நீ யோசிக்க முடியாது. உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதும் போல நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் எல்லாமும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் இருக்க இனி எதை பற்றிய கலக்கங்களும் உனக்கு தேவை கிடையாது. அப்பன் இருக்க இனி எதை பற்றிய நிலையும் உனக்கு தேவை கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலத்தில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். வாழும் காலம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ முழுக்க சரியாக உணர்ந்து நடந்து கொள். இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னிடத்திலிருந்து எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நாளும் உனக்கு அத்தனை விஷயங்களும் நல்லதாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு கலக்கம் எதற்கு? அப்பன் சொல்லும் வார்த்தைகள் இன்று கந்தனின் வேலை தொட்ட என் பிள்ளைக்கு
நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமும் உனக்கு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய அதிசயத்தையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கவனமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லா புரிதலிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. பல நேரங்களில் பல தருணங்களும் பல ஆச்சரியங்களும் இனி உன்னை தேடி வந்து உன்னை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். மனநிறைவோடு இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் ஆனந்தமாக வாழச் சொல்லும். காலம் யாரையும் காரணமின்றி நம் வாழ்க்கையில் அறிமுகப்படுத்துவது கிடையாது. சிலர் அன்பை கற்றுத்தர வருகிறார்கள், சிலர் நம்பிக்கையை விதைக்க வருகிறார்கள். ஆனால் சிலர் உடைந்த இதயத்தின் வழியை உணர்த்தி வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருவார்கள். இறுதியில் புரிவது ஒன்றுதான், வாழ்க்கையில் வந்த ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காக வந்தவர்கள்தான் என்பதனை தெரிந்து கொள். கந்தனின் வேல் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் விரட்டி உனக்கு நன்மையை கொடுக்கும். நாளை செவ்வாய்க்கிழமையிலும் இந்த கந்தன் உன்னோடு இருப்பதனால்தான் சஷ்டி திதி முடிந்த பிறகும் கூட நான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.